Hello students, welcome to Minimax channel. First time நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே இந்த எக்ஸசைஸ்க்கான ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் 4.3 வந்து கம்ப்ளீட்லி இந்த குவாட்ரட்டிக் ஃபார்முலா அண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸை பொறுத்து தான். நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷன் கொடுக்குறேன். b square minus 4ac greater than 0 வந்தால் 2 distinct real roots. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ், அதாவது 2 ரூட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அண்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவலாக இருந்ததுன்னா எக்ஸ்க்கு வந்து சேம் வேல்யூ, அதாவது ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், 2 வேல்யூ பட் ஒரே மாதிரியே வரும். அண்ட் லெஸ் தென் 0 வந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ், எக்ஸுக்கு ரியல் வேல்யூ இல்லை, ஒன்லி இமேஜினரி வேல்யூஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வாங்க இப்போ எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ இதில் a வந்து 2, b வந்து மைனஸ் 3, c வந்து 5. ஸோ நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இது லெஸ் தென் 0வா, ஈக்குவல் டு 0வா, கிரேட்டர் தென் 0வான்றதை வச்சு இது ரியல் ரூட்ஸாக என்னன்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b என்னது? மைனஸ் 3 the whole square மைனஸ் 4 into a வந்து 2 and c வந்து 5. ஸோ 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9 மைனஸ் 5 2s are 10 40. ஸோ 9 மைனஸ் 30 வந்து 40 வந்து 31, which is less than 0. b ஸ்கொயர் மைனஸ் 4ac less than 0 வந்தால் என்ன சொல்லணும்? no real roots exist. ரியல் ரூட்ஸ் இதுக்கு கிடையாது, ஒன்லி இமேஜினரி வேல்யூஸ் மட்டும்தான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸிஸ்ட். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இஃப் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லாததுனால இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அந்த குவாட்ரட்டிக் ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறதில்ல. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதில் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதில் பின்றது என்னது? மைனஸ் 4√3. ஸோ மைனஸ் 4√3 whole square minus 4 into a into c. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயர் வந்து 16 அண்டு √3 இன்ட்டு √3 வந்து 3 மைனஸ் இது பாருங்கள், 4 3s are 12, 12 4s are 48, again 16 3s are 48. ஸோ 48 மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வருது? b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றது ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? 2 equal roots exist. 2 equal real roots exist. 2 equal real roots exist. இப்போ நம்ம வந்து quadratic formula எழுதணும். x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. அந்த formula. இப்போ இதில் minus b, இங்கே minus into minus plus ஆயிடுமா? ஸோ plus 4√3 plus or minus whole square, b square minus 4ac என்ன கண்டுபிடிச்சோம்? 0 divided by 2 into 3. 2 into 3. இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா இந்த 0 ஆகும். ஸோ இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக இக்னோர் ஆகிடும். இப்போ வந்து 4√3 divided by 2 into 3. ஓகே, இப்போ இது 2ம் 4ம் கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அண்டு 3யை √3ஆல் கட் பண்ணிங்கன்னா √3 வரும். ஸோ ஆன்சர் என்ன? 2√3. அதாவது 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2√3, 2√3 ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான் வரும். இந்த ஸ்டெப் நான் திரும்ப சொல்கிறேன். 3 என்ன அர்த்தம்? √3 இன்ட்டு √3 இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு √3க்கு ஒரு √3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு √3 இருக்கு. ஸோ அதனால ஆன்சர் இஸ் 2/√3. இப்போ இதில் தேர்ட் சம் பாருங்க. அதே மாதிரியே ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ மைனஸ் 3 அண்ட் 6 மைனஸ் சியோட வேல்யூ 3. இப்போ அதே மாதிரி கண்டுபிடிங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ b என்ன? மைனஸ் 6 the whole square மைனஸ் 4 into a வந்து 2 and c வந்து 3. ஸோ மைனஸ் 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 3 2s are 6, 6 4s are 24. ஸோ 36 மைனஸ் 24 எவ்வளோ வரும் உங்களுக்கு?
12. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றது வந்து 12. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, விச் இஸ் என்னது கிரேட்டர் தேன் 0. therefore 2 distinct real roots exist. 2 distinct real roots exist. So இப்போ இந்த ஃபார்முலா என்ன, quadratic equation formula minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So minus b அப்படின்னா minus of minus 6 என்ன வரும், அதாவது minus of minus 6 plus or minus square root of b square minus 4ac என்ன வந்தது 12 divided by 2 into a ஓட வேல்யூ 2. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுல x is equal to minus into minus plus 6 plus or minus root 12 இருக்கு இல்லையா. ஸோ root 12 நம்ம எப்படி எழுதலாம், 2 into 2 into 3 எழுதலாமா, அதாவது 2 2s are 4, 4 3s are 12 divided by கீழே 2 2s are 4. ஸோ இப்போ இது வந்து 6 plus or minus ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ இருந்தால் ஒரு வேல்யூ வெளில எடுக்கலாம். ஸோ 2 root 3 divided by 4. இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது 2ஆல் மேலே இருந்து 2வை காமனாக வெளில எடுங்க. 2வை வெளில எடுத்துட்டிங்கன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 4. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 2. ஓகே, இது புரியுதா, உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 3s are 6, 2 into 1 2, ஸோ 2 root 3. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 2 distinct ரியல் ரூட்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 3 மைனஸ் root 3 by 2. இதுதான் வந்து அந்த 2 ரியல் ரூட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் திரும்ப நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினில் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆர் ஈக்குவல் டு 0 பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்ததுன்னா நீங்கள் அந்த ரியல் ரூட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் அது லெஸ் தென் 0வாக வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம், நோ ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இதில் நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஸோ தட் தே ஹாவ் 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றது வந்து எந்த கண்டிஷனுக்கு வரும், b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் தான் வந்து 2 ஈக்குவல் ரூட்ஸ். பிகாஸ் கிரேட்டர் தென் இருந்தால் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அண்ட் லெஸ் தென் இருந்தால் no real roots. So 2 equal roots na என்ன மீனிங்னா b square minus 4ac equal to 0. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை போட்டு நம்ம கேவோட வேல்யூ என்ன வருதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பியோட வேல்யூ என்னது k. ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6, 6 4s are 24 ஈக்குவல் டு 0. So k square is equal to 24 and k is equal to root 24. Root 24 நம்ம எப்படி எழுதலாம், நார்மலாக 6 4s are 24 ஸ்ட்ரைட்டாக அப்படியே எழுதலாம். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 3 times 3 1 times. ஸோ இது அப்படியே எழுதுவோமா, 2 into 2 into 2 into 3. ஸ்கொயர் ரூட்ல இருந்து 2 வேல்யூஸ் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு வேல்யூ வெளில எடுக்கலாம். ஸோ k is equal to 2 square root of 3 roots of 6. So k ஓட வேல்யூ என்ன, plus or minus 2 root 6. Again I'm repeating, இந்த மாதிரி சம் எப்போ சால்வ் பண்ண முடியும்னா ஈக்குவல் ரூட்ஸில் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். கிரேட்டர் தென் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ஸ்டெப் போட முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். இதே மாதிரியே b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல bன்றது என்னது நம்மளுக்கு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. k x square minus kx into 2. So 2kx plus 6 equal to 0. இப்போ இந்த இடத்துல aன்றது என்ன k and bன்றது என்ன minus 2k, cன்றது 6. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 2k the whole square minus 4 into k, cயோட வேல்யூ என்ன 6 is equal to 0. இப்போ இது பண்ணிங்கன்னா 4k square minus 24k equal to 0. 4k square minus 24k equal to 0. இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ k square minus 6k is equal to 0. ஸோ k square minus 6k equal to 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 6k இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா k square is equal to
6k. Therefore k is equal to 6. So k ஓட வேல்யூ என்ன? நமக்கு இந்த சம் சால்வ் பண்ணி எடுத்துட்டோம். k ஓட வேல்யூ 6. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. Is it possible to design a rectangular mango groove whose length is twice than its breadth? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி length is twice than its breadth அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எந்த டேர்ம் எடுக்கணும்? பின்னாடி வர டேர்ம் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா breadth is equal to எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லென்த் என்ன வரும்? breadth எக்ஸ்ன்னு எடுத்தா லென்த் வந்து twice than its breadth. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரூவ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? எல் இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு 800, விச் மீன்ஸ் லென்த் பிரெத் எவ்வளோ? 2x இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 800ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 800. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ரூட் 200னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 வரும். அண்ட் எக்ஸ் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2 கிடையாது, 2x இன்ட்டு எக்ஸ்ன்னும் போது 2x ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் கட் பண்ணிங்கன்னா 400. ஸோ 400 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 என்ன வரும்? 20. அதாவது 20 இன்ட்டு 20 தான் 400. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 20 மீட்டர். இங்கே எக்ஸ்ன்றது என்னது? பிரெத். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் அப்படின்னா லென்த் எவ்வளோ? 2 இன்டூ 20 மீட்டர். ஸோ 40 மீட்டர். அப்போ வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள். அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 800 இந்த ஈக்குவேஷன் வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் த ரெக்டாங்குலர் மேங்கோ குரூப் எழுதணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள்? இஃப் ஸோ டிட்டர்மைன் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ். ஸோ இப்போ இது எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். செகண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும்? செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ். அதாவது ஒருத்தருக்கு எக்ஸ் அப்படின்னா இன்னொருத்தரோட ஏஜ் எப்படி வரும்? 20 மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க? 4 இயர்ஸ் ஆகோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இவங்களுக்கும் 4 குறையும், இவங்களுக்கும் 4 குறையும். ஸோ இப்போ இவரோட ஏஜ் என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 4 ஆகும். இவரோட ஏஜ் 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4, அதாவது 16 மைனஸ் எக்ஸ் ஆகும். புரியுதா? அதாவது இவரதுல 4 மைனஸ் பண்ணா மைனஸ் 4, இவரதுல 4 மைனஸ் பண்ணா 16 மைனஸ் எக்ஸ். அதாவது 20ல 4 போயிடுச்சுன்னா 16 மைனஸ் எக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் சொல்றாங்க பாருங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் 4 ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோடது அண்ட் செகண்ட் ஃப்ரெண்டோடது 16 மைனஸ் எக்ஸ். இதோட ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 48ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனா, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனா இதை மாத்துங்க. எக்ஸ் இன்ட்டு 16 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ 16x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மைனஸ் 4 இன்ட்டு 16 மைனஸ் 4x. ஸோ மைனஸ் 64 பிளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ இதை வந்து ஆர்டர் மாற்றி எழுதுவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 16x 4x பிளஸ் 20x மைனஸ் 64 மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. அதான் 48 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை டோட்டலாக மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 112 வரும். மைனஸ் 1ஆல் பண்ணுறதுனால ப்ளஸ் 112 ஈக்குவல் டு 0. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? இஸ் த பாசிபிள் சிச்சுவேஷன் கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தவொடனே தெரிஞ்சது எக்ஸ் ஸ்கொயர் 400 அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ வருமா என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பி ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 400 மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி. ஸோ என்ன வரும்? 400 மைனஸ், ஸோ 400 மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 448 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 48. மைனஸ் 48 அப்படின்றது என்னது? லெஸ் தென் 0. மைனஸ் 48, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0. நோ ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ என்ன எழுதுனது? therefore it is not possible to find the situation by using this quadratic equation எழுதணும். இப்போ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சப் பாருங்க. Is it possible to design the rectangular park of a perimeter 80 meter
அண்ட் ஏரியா 400 மீட்டர் ஸ்கொயர். அப்படி பாசிபிள் அப்படின்னா ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் எடுத்துக்கோங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர் அண்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, 2 into L plus B is equal to 80 மீட்டர். ஓகே, அப்போ L plus B எவ்வளோ, L plus B is equal to 40, அதாவது 80 divided by 2 எவ்வளோ, 40 மீட்டர். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, லெட் பிரெத் நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல போட்ட மாதிரி பிரெத் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது எக்ஸ் அப்படின்னா லென்த் என்னது 40 மைனஸ் எக்ஸ். புரியுதா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்துடும். ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 40 வருது. ஸோ இதில் பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா லென்த் வந்து 40 மைனஸ் எக்ஸ். இது ஏன் இப்படி எடுக்கிறோம்னா, சிங்கிள் வேரியபிள் தான் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, லென்த்தை 40 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா, எல் இன்டூ பி. ஸோ எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு தெரியும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் மாற்றி எழுதுங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 40x, இந்த பக்கம் 400 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. இப்போ இதை டிவைடட் பை -1 பண்ணுங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் ஆக்சுவலி சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இதை டிவைட் பண்ணுறேன். x square minus 40x plus 400 equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், is it possible to design செக் பண்ணணும். ஸோ b square minus 4ac எடுங்க. b square minus 4ac அப்படின்னா b square எவ்வளோ 40 minus 40 the whole square minus 4 into a into c. ஸோ minus 40 the whole square என்ன 1600 minus 4 4s are 16, ஸோ 1600. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 வருதுன்னா என்ன அர்த்தம், இது வந்து 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஏதோ ரெண்டு வேல்யூ வந்து என்ன வரப்போகுது, நமக்கு வந்து சேமாக வரப்போகுது. 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. மைனஸ் பின்றது என்ன, மைனஸ் ஆஃப் மைனஸ் 40 plus or minus square root of b square minus 4ac. Formula இது என்ன 0 divided by 2 into a என்னது 1. So minus into minus plus 40 by 2. So x வந்து 40 by 2 அப்படின்னா x எவ்வளோ 20 மீட்டர். இப்போ x வந்து 20 மீட்டர் which means என்ன அர்த்தம், breadth வந்து நமக்கு 20 மீட்டர்னு தெரியும். ஸோ லென்த் எப்படி கண்டுபிடிப்போம், 40 minus 20. ஸோ லென்த்தும் வந்து 20 மீட்டர். நமக்கு லென்த் எவ்வளோ, so L is equal to 20 meter and breadth is also 20 meter. So first yes, it is possible to design because b square minus 4ac is equal to 0 and the value of length and breadth is 20 meter. இதோட இந்த சாப்டர் முடியுது. எக்ஸசைஸ் 4.3 முடியுது. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் 4.1 பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த 2 வீடியோஸ் பாருங்கள். ஃபர்தர் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.